வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினி பேசுறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க, உங்களோட பேத்தி வந்து ஷார்ட்டா சொல்லுங்க, உங்க பேத்தி வந்து என்ன பண்ணுது? எதையும் தாங்குற சக்தி இல்ல. ஓகே, யாரா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது அவளால அத பெருசா எடுத்துக்கிறா, தாங்கிக்கவே முடியல. அவ வந்துட்டு அதுக்கு அழுவையா அழுகுறா. அப்புறம் ஏன் இப்படி சொன்னீங்கன்னு திருப்பி கேட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஆக்சுவலி சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பொறுத்துக்கிற தன்மையும் ரொம்ப கம்மியா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு பேரண்டிங் வீடியோவா இருக்கணும். என்னன்னா, முதல்ல பேரண்ட்ஸ் வந்து ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருமே என் குழந்தைய எதுவுமே சொல்லக்கூடாது. குழந்தை ஏதாவது சொன்னா பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ வந்து அதை உன் மேல அதை தப்பு இருந்தா நீ பொறுத்துக்கணும், நீ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா ரொம்ப இதுக்காண்டி ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தை பருவத்துல ஒரு அம்மா பாட்டி திட்டிருப்பாங்க, தாத்தா ஏன் இப்படி பண்ணா, எதுக்கு சும்மா பிள்ளைய சொல்றீங்க, பிள்ளை பாவம் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லாம, அம்மா அப்பா சொன்னதை அந்த குழந்தை கேட்காம, ஒரு காலமும் அந்த குழந்தை என்ன அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க கேட்டு வரவே மாட்டாங்க. ஸோ முதல் 7 வயசு, இப்போ உங்க பேத்திக்கு 10 வயசா, முதல் 7 வயசுல பாட்டிக்கு கோவம் வரும். பாட்டி திட்டுவாங்க, இப்படி இப்படி தலையை சீவி முடிய கீழே போட்டா திட்டுவாங்க, சீப்ல இருந்து முடி எடுக்காம தான் திட்டுவாங்க, தொடப்பத்தை ஒழுங்கா கூட்டலன்னா திட்டுவாங்க, நீ வந்துட்டு வீட்டுக்கு வந்து கை கால் கழுவுலாம் திட்டுவாங்கன்னு அம்மா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. பாட்டி திட்டுவாங்கன்னா அந்த பிள்ளை திருப்பி பயந்து அந்த வேலையை செஞ்சிருக்கும். அவ இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்தா, அவளுக்கு 100 எக்ஸ்கியூசஸ் அப்பா அம்மா சொல்றாங்க. அடி இருமா, பிள்ளை காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு, அதுவே இப்பதான் உள்ள நுழைஞ்சிச்சு, அதுவே பாவம், அதுவே கஷ்டம் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை ஓ நம்ம பாவம் நம்ம கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த குழந்தை தான் திருப்பி உங்ககிட்ட நீ ஏன் அன்னைக்கு என்ன சொன்ன, எல்லாரும் முன்னாடி எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும். ஆமாவா இல்லையா? கரெக்ட். அவங்க அம்மா அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. எப்படி எனக்கு நீங்க கை தட்டணும். ஆக்சுவலி இது வந்து மிகப்பெரிய விஷயமா நான் சொல்லியிருக்கேன். நீங்க சொன்ன உடனே அந்த விஷயத்த நான் எப்படி அனலைஸ் பண்றேன், என் கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது நடந்த குழந்தைங்க தான். அவங்க முதல்ல இன்னொன்று விஷயம் ஸ்கூல்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அம்மா அப்பாலாம் என்னையெல்லாம் வந்துட்டு ஒரு தடவை ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி சிஸ்டர் வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது காலையிலே குச்சியில் அடிச்சாங்க. நான் வீட்டில் அந்த ஃபஸ்ட் எங்கள் அம்மாட்ட சொல்லவும் இல்லை அந்த விஷயத்த. எங்கள் அம்மா அதுக்கு ஸ்கூலுக்கு வரவும் இல்லை. அப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது எங்கள் அம்மாவுக்கு இப்போ இருக்கே தெரியாது. என்னோட 5வது படிக்கும்போது நடந்த விஷயம், சரிங்களா? ஆனால் அதில் துளி கூட என் மேலே தப்பு இல்லை. ஆனால் அந்த மாதிரி இப்போ இருக்கு எனக்கு வந்து அப்போ சகிப்புத்தன்மை பொறுத்துக்கிறது. ஓகே, லைஃப்பில் அபாண்டமாக நம்ம மேலே பழி விழும், அதை பொறுத்துக்கணும்னு 5வது படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் திடீர்னு அவதூறு கூட பரப்புவாங்க, திடீர்னு தப்பாக கமெண்ட் போடுவாங்க, திடீர்னு உருட்டுகள்வாங்க, திடீர்னு என்ன வேணா என்ன ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பொறுத்துக்கிற தன்மை இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கு. இப்போ என்னால் பொறுத்துக்க முடியும். காரியவாதியான உலகமாக இருக்கும், சுயநலமான உலகமாக இருக்கும், எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து உறிஞ்சிப்பாங்க, நன்றி இருக்காது, அந்த உணர்வு இருக்காது, அவங்க திருப்பி நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒருத்தவங்க நம்மளுக்கு திருப்பி தேங்க் பண்ணோம். இப்போ எப்படி தெரியுங்களா, மனசு ஆயிடுச்சு, இவங்க கூட பழகினா ஆதாயம், இவரோட பழகினா நாளைக்கு உதவி, இவர் கூட இருந்தால் நம்மளுக்கு நாளைக்கு எதுனா ஒன்று கிடைக்கும், காரியத்துக்காண்டி பழகிறது ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த உலகத்துல. புரியுதுங்களா? மனுஷங்க உணர்வுகள் உயிருக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு, பணத்திலயோ பதவியிலயோ பெரிய ஆள் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு சூப்பர் நினைக்கிறாங்க. ஆனா அவனோட பணமோ அவரோட பதவியோ அவருக்கு தான். அவர் வந்து இந்த எச்சகையில கூட ஓட்ட மாட்டாரு, ஆனா அவர் பின்னாடி அந்த ஈசல் மாதிரி பறப்பாங்க. உண்மையாவே நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு நல்ல மனசா இருக்கும், அன்பானவங்களா இருப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா நான் எப்படி பண்ணுவேன்னா, அவங்க வந்து குழந்தைங்களுக்கு கடவுள் அளவுக்கு மரியாதை கொடுப்பேன். ஏன்னா அது கள்ளம் கபடம் இல்லாம இருக்கும், அதுக்கிட்ட எந்த நெகட்டிவிட்டியும் வராதா, அதுக்கிட்ட இருப்பேன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு, எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு என்ன வேலையோ அதே தான், ஒரு டாடா பிர்லா வந்தாலும் அம்பானி வந்தாலும் அதே மரியாதை தான். என்னைக்கோ ஒரு நாள் வர அம்பானிக்கு நான் தலை மேல தூக்கி வச்சு நான் ஆடிட்டு, அன்னைக்கு தினசரி என் வீட்டுல எனக்கு சமையல் வேலை பார்த்து எனக்கு சாப்பாடு போடுற ஒரு சமையல் அம்மாவை வந்து நான் உதாசீனப்படுத்திட்டு அந்த கையால வாங்கி சாப்பிடுறது என் பாவத்துல ரொம்ப கூடிரும். ஒரு நாள் அம்பானி வீட்டுக்கு வருவாங்க, அம்பானி அவர் தான் அம்பானி, அதனால ஒண்ணும் இல்லை, அவருக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா கவனிக்கணும்.
அதுக்காண்டி நம்மளையே நம்பி நம்மளுக்கு அன்றாட நம்மளுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நம்மகிட்ட சம்பளம் வாங்கினாலும் அவங்க சின்னவங்க கிடையாது. அவங்க யாருக்கு உழைக்கிறாங்க? நமக்காண்டி உழைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம மரியாதை தரணும். இப்ப பெரியாள் வந்துட்டாங்க, டக்குனு இவங்களை உதச்சி தள்ளிட்டு அந்த பெரியாளை வந்து நம்ம சூப்பரா கொண்டாடணும்னா அந்த பெரியாளுக்கு நீங்க சின்ன ஆள். அவங்க உங்களை உதப்பாங்க. ஆனா உங்ககிட்ட நம்பிக்கை சம்பளம் வாங்குறாங்க, அவங்க கிட்ட நீங்க எப்பயுமே அந்த அன்பை கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஒரு காலமும் உங்களை உதச்சிட மாட்டாங்க. உங்களுக்கு சுத்தி நிக்க உண்மையான 4 உறவுகள் இருக்கும். சுத்தி நிக்கிறதுக்கு உண்மையான 4 மனுஷனை வச்சுக்க சம்பாதிச்சு, அதாவது அன்பால ஜெயிச்சு வச்சுக்க வக்கில்லாதவங்க கோடி கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் அவங்க அனாதை தான். உண்மையா இவங்க வேணும்ன்ற உறவுகள் சேர்ந்து போறாங்கல்ல, அவங்கள உதாசீனப்படுத்த அந்த காசு இருக்கவங்க பணம் இருக்கவங்க கிட்ட ஓடுவாங்க. ஆனா அந்த காசு இருக்கவங்க பணம் இருக்கவங்க இவங்களுக்கு உண்மையாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அவங்கள நாடி இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க ஆப்ஷன் தான். அது புரியவே புரியாது. நட்புலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, உறவுகள்லையும் சரி, சின்னவங்க பெரியவங்கன்னு ஒரு நாள் கூட நான் பிரிச்சதில்லை. எங்க வீட்லயே ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிற சித்தியா இருந்தாலும் அந்த வீட்டு கல்யாணத்துக்கு நான் போய் உட்காந்துருப்பேன். அங்கே எப்படி குபேர வீட்டில் பெரிய அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனா கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 வேலை பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வேலை பார்க்க 1000 பேர் இருப்பாங்க. அங்க ஓடி ஓடி வேலை பார்த்து நல்ல பேர் எடுக்க தேவையே இல்லை. புரியுதுங்களா? உண்மையாவே அந்த ஒரு அன்புக்கு மட்டும்தான் நம்ம போனா பெருசா மதிப்பாங்க. ஆஷாவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, அந்த வீட்டுல நான் சாப்பிடாம வரவே மாட்டேன், அந்த வீட்டுல கை நினைக்காம வரவே மாட்டேன். பெரிய வீட்டுல கூட சாப்பிடாம வந்துடுவேன். கூட்டமா இருந்துச்சு, பிஸியா இருந்துச்சு, வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தா. போன வாரத்துல கூட ஒரு பெரிய ஃபங்க்ஷன், மிகப்பெரிய அசைவ விருந்து, நான் போனேன், கூட்டமா இருந்தது, ஓகே வீட்டுல சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நேத்து நான் போனேன், ஒரு சைவ சாப்பாடு தான், ஒரு சாதாரண ஒரு இதுதான். ஆனா அந்த இடத்துல போய் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா இவங்க வந்து அவங்களோட வறுமையில பெஸ்ட் கொடுக்கணும்னு சமைச்சிருப்பாங்க. அந்த அன்பு சாப்பிட்றது அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி. அவங்களோடதுல பெரிய விஷயம் கிடையாது. அவங்க சாப்பிடணும்னு நினைப்பாங்க, மனசார அவங்களும் நல்லவங்க தான், சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனா அங்க நம்ம சாப்பிடலாம் கூட அங்க சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அது காலி ஆயிடும். அப்போ இது வந்து குழந்தையிலேருந்தே விதைக்கிறது இல்லை, குழந்தையிலேருந்தே இந்த விஷயத்த விதைக்கிறது இல்லை. இப்போ உங்க மருமக என்ன பண்ணுவாங்கன்னா இதே விஷயத்த ஸ்கூல்ல பாப்பா ஒரு கம்ப்ளைண்ட்னு சொன்னா ஸ்கூல் வாத்தியார் அம்மாட்ட போய் நிற்பாங்க. நம்மளுக்குலாம் எப்படின்னா பேப்பர் வாங்க கூட வரமாட்டாங்க. இப்பெல்லாம் ஒவ்வொரு தடவை ரிசல்ட் வாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தான். முதல்ல ரேங்க் கார்டை கொடுத்து விட்ருவாங்க, 2 நாள் காமிக்க பயந்து 3ஆம் நாள் நம்மளே கையெழுத்து போட்டுலாம் பிள்ளைங்க கொண்டு வந்து என் கிளாஸ்மேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வருஷத்துல நம்ம வந்து நம்மளே தான் சைன் பண்ண, நிறைய பசங்க ஃபெயில் ஆகிட்டா சைன் பண்ணிடுவாங்க அவங்களே, சரிங்களா? அப்படிலாம் வந்திருக்காங்க. இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலி எல்லாத்துக்கும் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு. அதில் அம்மாங்கெல்லாம் ஏதோ ஹீரோயின் லெவலுக்கு மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டு தலை குளிச்சு புது புடவை கட்டி, ஏன்னா என் பையனே என்ன கன்றாவே ரெடியாகி வந்திருக்கீங்கன்னு எனக்கு கேட்டிருக்கான். நான் புது புடவை தான் கட்டிட்டு போனோம், அவன் ஸ்கூலுக்கு போகிறேன் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு வேற போவான். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் அவன் ஸ்கூல் போகல. ஆனால் நான் வந்து அப்போ எனக்கு வந்து அது புதுசாக இருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது பார்த்தா நான் வந்து போய் பேப்பர் வாங்க, ஓகே மேம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அஸ்வின் படித்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். எதுக்கு மேம்? அவன் அந்த ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுல ஒரு போட்டியை பயங்கர ஆழமாக குழந்தைலேருந்து விதைக்கிறாங்க. எதுக்கு மேம்? அவன் பேட்மிண்டன் விளையாட போகிறான், ஸ்போர்ட்ஸ் போகிறான். ஐஷுன்னு சொல்லுவாங்க, என் பொண்ணெல்லாம் படித்தா அவள் தான், அவளை யாருமே ஜெயிக்க முடியாது. இல்லை மேம், அவள் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் போகிறா, அவள் விளையாட போகிறா, அவள் ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. அவளை மித்த குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் இதெல்லாம் ரொம்ப செக் பண்ணுங்க மேம். என் பிள்ளைங்க ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு தான் ஓகே, செய்யலைனாலும் அது பனிஷ் பண்ணியோ திட்டியோ ரொம்ப இது பண்ணாங்க மேம்ன்றேன். அவங்க நைட் நிம்மதியாக தூங்கணும், 3 வேளை வயிறு நிறைய சாப்பிடணும். நைட்டு வந்து இப்போ உங்கள் பேத்தி ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றீங்க, டெய்லி அழுகுறாங்கிறீங்க. அப்போது ராத்திரி நிம்மதியாக தூங்க போல 3 வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடல. அவள் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா என்ன, அவள் கலெக்டராக இருந்தாங்க, டாக்டராக இருந்தாங்க. இப்போ 10 வயசு. இதே மன அழுத்தத்தோடு தான் அவள் ஏதோ ஒன்றுக்கு ரீச் ஆவா. எனக்கு என் குழந்தைங்க வந்து 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், ராத்திரி நிம்மதியாக தூங்கணும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும், பேர பிள்ளைகள், என் தலைமுறையை விருத்தி பண்ணணும். விவசாயம் பண்ணட்டும், பிஸ்னஸ் பண்ணட்டும், பெரிய பேட்மிண்டன் பிளேயர் ஆகட்டும், இல்லை சினிமா எடுக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ணட்டும். ஆனால் அவன் ராத்திரி நிம்மதியாக தூங்கப்படும். நானும் அதுதான். ரொம்ப மோசமான வருத்தங்கள் கவலைகள்லாம் இருக்கும், நிறைய பேர் நிறைய இதாக பண்ண.
அந்த நைட் தூங்க போகும்போது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அனலைஸ் பண்ணிட்டா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு மெடிசன் போட்டுருவேன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. எனக்குலாம் இவள மாதிரி அம்மா அப்பா கூட யாரும் இல்லையே சமாதானப்படுத்த ஆறுதல் படுத்தலாம், நீ கவலைப்படக்கூடாதுன்னு. எனக்காச்சும் ஒரு ஏஞ்சல் மாதிரி சில கடவுள் யாராவது ஒரு குட் சோல்ஸ் அனுப்புவாங்க. ஒரு அண்ணா நேற்றுலாம் சரவணன் ஒரு அண்ணா இருக்காங்க காரைக்குள்ள, ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு, ஏதோ ஒன்று அனுப்பிச்சேன். அண்ணா வந்து நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவள் தான் எனக்கு கடவுள் ஒரு ஏஞ்சல் அனுப்பிச்சாங்க, அந்த ஏஞ்சல் எனக்கு பேசிடுச்சு, நிம்மதியாயிரும். அந்த மாதிரி என்னைக்கோ ரொம்ப ரேரா, அது ஒரு பெரிய வருத்தம்லாம் கிடையாது, பெரிய பிரச்சனையும் கிடையாது. அது நம்ம உண்மையாக இருப்போம், உண்மையாக சிலர் இருக்க மாட்டாங்க, வருத்தமாக இருக்கும். அது வந்து யாரோ ஒருத்தவங்க நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டாவே போதும் எனக்கு பெருசாக. நான் ரொம்ப உள்ளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அப்போது உங்கள் மருமக வந்து ஸ்கூலில் போய் மிஸ் கிட்ட, மிஸ் நீங்கள் என் பொண்ணை அந்த பொண்ணு பக்கத்தில் உட்கார வைக்காதீங்கன்னு சொன்னாலும் தப்பு. இந்த பொண்ணை ஏன் இடமாற்றி உட்கார வச்சிங்க, என் பொண்ணு அந்த பொண்ணோட தான் ஃப்ரெண்டாக இருந்தா, நீங்கள் பேசிட்டே இருந்தாலும் பிளேஸ் மாற்றி உட்கார வச்சினாலும் அவள் வீட்டில் வந்து அழுகிறான்னு சொல்கிறாங்களே, அது கொலை குற்றம். திடீர்னு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூலில் படிப்போம், 4th அப்புறம் வேறு ஸ்கூல் மாற்றுவாங்க, 8th அப்புறம் ஒரு ஸ்கூல் மாற்றுவாங்க, 12th அப்புறம் ஒரு ஸ்கூல் மாற்றுவாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா குழந்தைங்களோட சைக்காலஜி வந்து எப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்கூல், அந்த செட்டப், அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த ஃபியர் அவங்களால கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியல. ஆனால் நம்ம அது நான் தப்புன்னு சொல்ல வரல, அதெல்லாம் கூட அவங்களோட டிபெண்டன்சின்னு சொல்கிறேன். இண்டிபெண்ட்டாக வளர்க்குறது எவ்வளோ முக்கியம் புரியுதுங்களா? இப்போ இதுதானே இவங்க அம்மா ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போய் மிஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு இவ ஏதோ ஒரு சின்னதாக இவ பண்ணா தப்ப மிஸ் ஒரு சொல்லிட்டாங்க, ஒரு நாள் ஒரு வீண் பழியை சுமந்து பரவாயில்ல உங்களை தப்பாக சொல்லிட்டாங்க, கடவுளுக்கு தெரியும், நீ பயப்படாத கவலைப்படாதான் விட்டுட்டு போகிற ஜெனரேஷன் நம்ம. சரிங்களா? இப்போ என்னை தப்பாக நினச்சாங்க சொல்லிட்டாங்கன்னா அம்மா போய் அந்த மிஸ்கிட்ட நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, பாப்பா அப்படி பண்ணலை, நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு ஒரு விளக்கம் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணுறதா நினச்சி அந்த குழந்தைங்களை அழியா துன்பத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஒத்துக்கிறீங்களா? இது 100%. குழந்தைங்க இந்த சின்ன சின்ன வயசுல ஒரு பழி பாவங்களை சுமக்கிறதுனால பெரிய தப்புன்னு இல்லை. நான் வந்து கடவுள் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனோ ஒரு பெரிய இதுக்கோ நான் போறதுக்காண்டி தான் இது நடந்துச்சா எனக்கு தெரியல. இப்போ திட்டுறாங்க, நம்ம யாராவது சோஷியல் மீடியா திட்டுறாங்கன்னா, நான் வந்து மகர ராசிக்கு மறுஜென்மமே இல்லையா, அவங்க பல ஜென்மம் எடுத்த எல்லாத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடிச்சுட்டு அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்களாம். அப்போ யாரா என்னை திட்டினா நான் என்ன நினச்சிக்குவேன்னா, என்னோட இந்த ஜென்மத்து பாவத்தை அவங்க கழிக்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, ஊர் பேரே தெரியாது, என் பாவத்தை அவங்க கழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பாவம் வருமோ அது அவங்க கடவுளோடது, அது கூட நான் அவங்களுக்கு வரணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது என் வேலை. உங்களுக்கு புரியுதுங்களா? என் பொண்ணு பயங்கர சென்சிட்டிவ். ஆனால் இந்த பொறுத்துக்கிறது நான் அவளுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். என் கணவர் என்னோட ரொம்ப ட்ரெயின் பண்ணுறாரு. அதிகப்படியாக ஒருத்தவங்களோட ஈகோ டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க கத்தி எடுத்து சொருகிற அளவுக்கு சைக்கோவாக இருக்காங்க இப்போ இருக்கவங்க எல்லாம். உடனே பழி தீக்கணும், அவங்க லெவலுக்கு போய் நம்ம போகணும்னு தேவையில்லை. துஷ்டனை கண்டா தூர விலகு மாதிரி நம்ம ஒதுங்கி போகிறது கூட ரொம்ப பெரிய கிரேட் திங். ஆனால் நான் இந்த திட்டை இன்னைக்கு டிசர்வ் பண்ணுறேன் போல, இது நான் பொறுத்துக்கிறதுனால என்னோட ஏதோ பாவம் கழியுதுன்னா ஓகே, ஹாப்பி. அனுபவிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச மாலை மரியாதைகளோ கிரீடத்தையோ மனுஷங்களால தடுக்கவே முடியாது. யாராலையும் யாருக்கு வர நன்மைகளையும் தடுக்கவே முடியாது. நினைச்சுக்கிறாங்க தடுத்துறோன்னு, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கடவுள் எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த அடுத்த இதையும் யாராலையும் மாற்ற முடியாது. ரொம்ப பெரிய மாலை மரியாதைகள் நம்மளுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கலைன்னா எப்படி டவுன் டு அர்த்தா இருப்போம்? டைரக்டா ஜெயிச்சிடறோம், அடிப்படவே இல்லை வாழ்க்கையில. எப்படி தாழ்ந்து தன்மையா இருப்போம்? ஆட்டமா ஆடிடுவோம். இப்ப இதே நிறைய தடவை தலையில கொட்டி கொட்டி மண்ணை பார்த்து பார்த்து இந்த ஒண்ணுமே இல்லை, நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வந்தா நம்ம எவ்வளோ ஒரு தன்மையோட தாழ்மையோட தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். நான் சூப்பர், நான் நேற்று அதுதான் திருக்கோஷிக்கு போய் சொன்னேன், நான் ராமானுஜ அடிகளார் வந்திருக்கேன்னு சொன்னோடனே கதவை திறக்கலையா, நான் செத்து வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. கடைசியில் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு தான் சொர்க்கவாசலே திறந்தது. கடவுளுக்கு வெள்ளையா இருக்குமா, கருப்பா இருக்குமா, அழகா இருக்குமா, உயரமா இருக்குமா, பணக்காரங்களா இருக்குமா, இல்லை நம்ம பணக்காரங்க இல்லையா இருக்குமா அப்படின்னு பார்த்து யாருக்கும் நன்மை செய்ய மாட்டாரு. கடவுளுக்கு நம்ம எல்லாரும் குழந்தைங்க. என்னோட பிரேஸ் எல்லாம் கேட்குது. ஆஷாக்கு மட்டும் என்ன இவ்வளோ பெரிய லக்கு, அவள் மட்டும் என்ன, அவளுக்கு மட்டும் பாரு கூறிய பிச்சு லக்கு. என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவாங்க, உனக்கு காற்றுள்ள புத்தி தூற்றிக்கொள், உனக்கு நேரம் நல்லா இருக்கு, உனக்கு அதிர்ஷ்டம் கூறிய பிச்சு, இப்போ நேரம் நல்லா இருக்கு. கிடையவே கிடையாது. மனசார கூட அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாம, அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம,
அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்காம நம்ம மனசார கடவுளுக்கு உண்மையாகவும் இயற்கை பிரபஞ்சத்துக்கு கேடு விளைவிக்காம உண்மையா இருந்தோம்னா நம்மளுக்கு எப்பயுமே கூரை பிச்சு கொட்டிகிட்டே தான் இருக்கும். எப்பயுமே நல்ல நேரம் தான், எப்பயுமே நல்லதான் நடக்கும். எனக்கு மட்டும் ஏன் நடக்கவே இல்லை அப்படின்னா நான் என்ன விதைச்சேனோ அதுதான் அறுவடை பண்ணுவேன். யாருமே பார்க்கலன்றலாம் இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இவளுக்கு மட்டும் யோகா அடிச்சிச்சு பாரு, எப்படி இருந்தா ஒண்ணுமே இல்லாம காரைக்குடிக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்தா இன்னைக்கு இப்படி ஆயிட்டா அப்படின்னு பாக்குறவங்க வந்து அவங்க அப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு அவமானங்களுக்கு ரெடி ஆகல, ட்ரோலுக்கு ரெடி ஆகல, சகிப்புத்தன்மை இல்லை, உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள சமைச்சிட்டே இருக்க வேண்டியதான் இல்லையா? அந்த கல் அடிகள் எல்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்ததுதான் இன்னைக்கு கல்லெல்லாம் மாலையா வருது. அப்ப அந்த ஒரு அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த ஒரு இது வந்து கடவுள் நம்ம உண்மையா இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு உழைச்சிட்டே மட்டும் இருக்கணும். எப்ப ரிசல்ட் ஆகும், என்னைக்கு வின்னர். இப்ப இவங்க எல்லாம் எப்படின்னா உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு உழைக்கிறோம், நாளைக்கு ஜெயிக்கிறோம், நாளை கழிச்சு பாராட்டணும், அதோட நான் திருப்தியாகி முடிச்சிடணும். வெயிட்டிங் டாலரன்ஸ் கம்மி. அதுக்கு நம்ம வருஷ கணக்குல ஆண்டு கணக்குல நம்ம வந்து உழைச்சிட்டே இருக்கணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இதுதான் நான் பண்ணேன். என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், நான் பலனை எதிர்பார்க்கவே இல்லை. நான் உழைச்சிட்டே இருந்தேன். நான் வந்துட்டு எதை பத்தி யோசிக்கல. தன்னால அந்த எத்தனை 2007 கிளினிக் போட்டேன், 19 வருஷம் ஆயிருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறதுக்கு. அதுக்கு நான் உண்மையா உழைச்சிட்டேன். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு நாள் கூட இன்னொருத்தவங்க அவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாம கூட பட்டதில்லை. இன்னொருத்தவங்க வளர்ச்சியை பார்த்து எப்படி பொறாமப்பட்டதில்லையோ அதே மாதிரி இன்னொருத்தவங்க தோத்து போனதை பார்த்து சந்தோஷமா பட்டதில்லை. இது ரெண்டும் தான் வாழ்க்கையோட வெற்றிக்கு முக்கியம். இன்னொருத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, இன்னொருத்தவங்க தோத்து போறதை பார்த்து சந்தோஷப்படாம இருக்கிறதும் முக்கியம். இது ரெண்டும் இருந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி வந்துடும். இல்லாம இருக்கவே இருக்காது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுமா. காத்திருக்கிறது, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு உடனே கிடைச்சிடாது. உடனே கிடைச்சது ரொம்ப நிலைச்சு நிக்காது. அது உடனே கிடைச்சா கூட அதுக்கு நம்ம டிசர்விங்கா இருந்திருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுதியானவங்க நம்மளை உயர்த்திக்கணும், இல்லைன்னா அது போயிடும். நம்ம அதுக்கு டிசர்விங்கா இருந்து தகுதியானவங்களை உயர்த்திட்டு அது இருக்கும். புரியுதுங்களா? அண்ட் நம்ம யாரோட வாழ்க்கைக்கும் நம்ம ஜட்ஜு கிடையாது. இவன்லாம் பாரு, இவனுக்கு வந்த வாழ்வு நம்ம சொல்ற தகுதியே இல்லை. எனக்கும் சாவரும், அவங்களுக்கும் சாவரும். யாருக்கும் நம்ம ஜட்ஜாவே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு மட்டும், நமக்கு மட்டும், நம்மளோட லைஃப்க்கு மட்டும் நம்ம ஜட்ஜா இருந்து நான் பண்ற சரி தப்பை மட்டும் பார்த்துட்டு அடுத்து எதுக்குமே பார்க்காம இருக்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அமைதிக்கான சீக்ரெட். ஏன்னா என்னோட உழைப்பு, என்னோட வளர்ச்சி, என்னோட தான் எனக்கு திருப்தி ஆயிருதா? எதையுமே பார்க்கலையா, யாரோட லைஃபுமே பார்க்கலையா, அதனால எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னே. அதனால எதுவுமே நான் அஃபெக்ட் பண்ணாது. நீங்க உங்க பேத்திக்கு மொதல் விஷயம், உங்க மருமகிட்ட போய் சொல்லுங்க, எந்த பிள்ளைகளோடய உங்க பேத்தியை கம்பேர் பண்ணக்கூடாது. அவளை விட நீ சூப்பரே சொல்லக்கூடாது. சூப்பரே கிடையாது. என்னைக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும், எல்லாரும் எல்லாத்துலயுமே ஜெயிக்கிறது இருக்காங்கம்மா. அந்த அவங்க எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, சூப்பர், அது ஜெயிச்சுதான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு 4 வருஷம் லேட்டா கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தோம், இவங்களுக்கு 8 வருஷம் குழந்தை இருக்காது. புரியுதுங்களா? சரி, 8 வருஷம் உனக்கு குழந்தையே இல்லைன்னு நினைச்சு ஒருத்தி உடனே மாசமாய் பிள்ளை பெற்றவ சந்தோஷப்படுவா. ஆனா 8 வருஷம் வெயிட் பண்ணாங்கல்ல, அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட அவங்க பொறுத்து இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, கடவுளை வேண்டி இருப்பாங்கல்ல, அந்த குழந்தை சூப்பரா கொண்டாடுவாங்களா. அது அப்துல் கலாம் மாதிரி ஒரு பிள்ளை வந்து பிறக்கும். இந்த உடனே பறஞ்சுனாங்கல்ல, போன் டிவியை போட்டுட்டு இருப்பாங்க, அது விர்ச்சுவல் ஆட்டிசமா இருக்கும். என் பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்பாங்க, அதுக்கு பார்த்தா சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். இது லேட்டா வந்திருக்கும், பார்த்தா இதுக்கு எந்த நோய் நொடியும் இருக்காது. புரியுதுங்களா? யாரோட வாழ்க்கை இன்னைக்கு ஜெயிச்சோடனே இன்னைக்கு ஜெயிச்சதை கொண்டாடுறாங்க. நம்மளுக்கு இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், பேரம்பேத்தி வரும். ஒரு தலைமுறையிலேயே இவங்க அம்பாசிடர் கார் வச்சிருந்து அவங்க வந்து 30 வயசுல, அவங்களோட 80 வயசுல நடுரோட்டுக்கு வந்து சோத்துக்கு இல்லாம பேரம்பேத்தி 100 ரூபா கொடு, 1000 ரூபா கொடுன்னு பக்கத்துல கடன் கேட்ட ஃபேமிலிஸை நான் பார்த்திருக்கேன். சிங்க முகம் வச்ச காம்பவுண்டு, அம்பாசிடர் காரு, ஊர்லயே பெரிய பணக்காரங்க. ஒரே கண்ணு முன்னாடி அவங்க அதை பார்ப்பாங்கம்மா. அவங்க ஆட்டமா அதை ஆடுவாங்கல்ல. தர்மத்தையும் இயற்கையும் ஜெயிச்சு ஒரு வாழ்க்கை வாழவே முடியாதுமா. அந்த வெற்றியோ இதுவோ அவங்களோட 3ஆவது ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களே யார்ட்டையா காசு கேட்குற நிலைமை வரும். நம்ம வந்து நான் சம்பாதிச்ச பணம், பேர், புகழ என்னுடைய 3ஆவது தலைமுறையில என்னோட 100ஆவது தலைமுறையை அனுபவிக்கணும்னா நான் வந்து
தர்மத்தின்படி இயற்கைக்கு கேடு விளைவிக்காம நான் வந்து ஒரு விஷயத்தை சம்பாதிச்சு என்னால் முடிந்த உதவிகளை சுற்றி இருக்கவங்களுக்கு செஞ்சு நான் வந்து எல்லாருடைய வளர்ச்சி இந்த 2 விஷயம், ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாம ஒருத்தவங்க தோல்வியை பார்த்து சந்தோஷப்படாம என்னோட வாழ்க்கையை மட்டும் நான் அமைதியா பார்த்துட்டு யாரோட வாழ்க்கை பத்தி கமெண்ட் பண்ண போகும் பொழுது என்னோட 100வது தலைமுறையும் நான் வச்ச மாமரத்துல இருந்து மாம்பழம் சாப்பிடுவாங்க, நிம்மதியா நான் சாவேன். இது இந்த பிரபஞ்ச சாட்சி. புரியுதுங்களா? அப்ப நான் வந்து பயப்படவே தேவையில்லை, கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அவ்வளவு ஒரு பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்குமா, அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு எல்லாமே சாதாரண விஷயத்தெல்லாம் ப்ரெஷர் ஆக்கி உங்க மருமகளுக்கு இந்த வீடியோ காமிங்க. நிறைய தடவை திருப்பி பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு புரிதல் வரும். நான் எல்லாம் நினைச்சுக்குவாங்க நான் நல்லவ தானே. அதாவது நல்லவையில 2 டைப் இருக்குமா. இப்போ ஒருத்தவங்க அடிபட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள போய் டக்குன்னு அடிபட்டவங்களை தூக்குறது உதவி, சரிங்களா? அது தூக்குறாங்கல்ல போய் டக்குன்னு தாங்க முடியாம, அவங்க நல்லவங்க. சரி, ஐயோ பாவம் இப்படி விழுந்துட்டாங்களே அச்சோ அப்படின்னு சொல்லி பின்னாடி ஃபீல் பண்றாங்கல்ல, அவங்களும் நல்லவங்க தான். என்ன டிஃபரன்ஸ்? செய்ய முடிஞ்ச உதவியே செய்யாம தூரம் இருந்து வேடிக்கை பார்த்து பாவம்னு சொன்னா மட்டும் போதும், அதுவும் நல்லவங்க லிஸ்ட்ல இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது நல்லவங்க லிஸ்ட்ல கிடையாது. எவ்வளவு நல்லவங்க குறைஞ்சிருக்காங்க பாருங்க. ஒருத்தங்க ரோட்ல விழுந்துட்டாங்க, ரோட்ல விழுந்தவனை டக்குன்னு போய் தூக்கி அந்த அவங்கள வந்து காப்பாத்தி அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, அவங்களுக்கு கொண்டு போய் தோல்ல போட்டு ரத்தத்தோட அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவங்கள வைத்தியம் பார்க்க வச்சு அட்மிட் பண்ணிட்டு தான் போக வேண்டிய வேலை தடைப்பட்டு அவங்களுக்கு போய் ஒரு உதவி செஞ்சுட்டு அவங்கள நல்லா இருக்காங்கன்னு பார்த்துட்டு இவங்க வேலை லேட் ஆச்சு பரவாயில்லன்னு போறாங்கல்ல, இவங்க தான் நல்லவங்க. அந்த சுத்தி இருந்து செய்ய முடிஞ்ச உதவியை ஓகே யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம நினைச்சிட்டோம்ல, அதனால நம்மளும் நல்லவங்க கணக்குல வரோம்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்க யாருமே நல்லவங்க இல்லை. இதெல்லாம் தான் தப்பு. இது வந்து கூடிடுச்சு, ஜனத்தொகை கூடி நல்லவங்களுக்கு இப்போ ஒரு புது பரிணாமம் வச்சுட்டாங்க. அடுத்தவங்களுக்கு வருத்தப்படுறோமா, இறக்கப்படுறோமா, அடுத்தவங்க ஐயோ பாவம் நினைக்கிறோமா, நான் நல்லவன். ஆனா அடுத்தவன் எனக்கு ஒரு சின்னதா ஒரு குண்டூசியில குத்துனாலும் நான் கத்தி எடுத்து அவனுக்கு கெட்ட வார்த்தையில திட்டுவேன், அவனை பயங்கரமா பேசுவேன், ரொம்ப மோசமா அவனை காயப்படுத்துவேன், என்ன வேணா பண்ணுவேன். ஆனா நான் நல்லவன் தான். நல்லவங்களுடைய பரிணாமங்கள் மாறிடுச்சுங்க. புரியுதுங்களா? அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இந்த இயற்கை பிரபஞ்சம். அதனால நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிச்சயமா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும், ஒரு விழிப்புணர்வா இருக்கும். எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும். நல்லவங்கன்ற ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.